முத்தமிழ் கொண்ட தமிழ் மொழியே, முக்கனி சுவையுடைய தமிழ் மொழியே, மூவேந்தர் வளர்த்த தமிழ் மொழியே, உலகிலும் தடையில்லா பவனி வரும் புகழ் மொழியே, மொழியறிஞர்களால் காதலிக்கும் காதல் மொழியே, மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழியே, தமிழே, உன்னை என்னுள் வைத்து சிறந்தாழ்த்தி வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். இலக்கியத்தின் பயன் ஆக்கப்பூர்வமானது. ஆம், நல்ல தலைப்பு. இலக்கியத்தின் பயன் ஆக்கப்பூர்வமானது என்ற தலைப்பில் நான் பேச வந்துள்ளேன். பொதுமறை நூலாம் திருக்குறளில் தெய்வப்புலவன் திருவள்ளுவர் கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்கிறார். கற்க வேண்டிய நூல்களை கற்க வேண்டும். எப்படி கற்க வேண்டும்? கசடற கற்க வேண்டும். கசடற என்றால் பிழை இல்லாமல், குற்றமில்லாமல் கற்க வேண்டும். கற்பவை எவை நம் வாழ்விற்கு தொடர்புடையதோ, எவை நம் வாழ்க்கைக்கு தேவையோ, எது நமக்கு தேவைப்படுகின்றதோ அந்த நூல்களை தேர்ந்தெடுத்து கற்க வேண்டும். கற்ற பின், ஆம், கற்ற பிறகு நாம் தேர்ந்தெடுத்த நூல்களை கற்ற பிறகு அந்த நூல்களை போல் வாழ வேண்டும். நூல்களை போல் என்றால் அந்த நூல்களில் சொல்லப்பட்டுள்ள நம் வாழ்க்கைக்கு தேவையான வாழ்வியல் நெறிமுறைகளை எடுத்துக்கொண்டு நம் வாழ்வினுள் இணைத்து அதன்படி நடக்க வேண்டும் என்பதுதான் ஐயன் திருவள்ளுவருடைய கருத்து. ஆம், கற்ற இலக்கியங்களை நம் வாழ்வினுள் புகுத்த வேண்டும் என்கின்றார் நம் ஐயன் திருவள்ளுவர். பொழுதுபோக்குக்காகவா கற்ற இலக்கியங்களை நம் வாழ்வினில் புகுத்தப் போகின்றோம்? பொழுதுபோக்கிற்காக எவ்வளவோ இடங்கள் இருக்கின்றன. ஆனால் ஆக்கப்பூர்வமானது இலக்கியங்கள் மட்டுமே. இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகின்றான். இலக்கியங்கள், ஆம், எத்தனை இலக்கியங்கள் தமிழ் மொழியினிலே. தமிழ் மொழி எடுத்துக்கொண்டோமானால் எளிமையான, வழமையான, சீர்மையான, அழகான, எம்மொழியிலும் கண்டிராத சிறந்த உவமை உருவகங்களை கொண்ட மொழி நம் தமிழ் மொழி அல்லவா? ஆம், இலக்கியங்கள் என்று எடுத்துக்கொண்டால் 14 மேல்கணக்கு நூல்கள், 10 பாட்டு, 8 தொகை, முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி, திருமுருகாற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெருமான் ஆற்றுப்படை, கூத்தர் ஆற்றுப்படை, நெடுநல்வாடை என்ற 14 மேல்கணக்கு நூல்களும், நற்றினை, நல்ல குறுந்தொகை, 500 ஒத்த பதிற்று 10 ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என இத்திரத்தை 8 தொகை நூல்களும் சேர்த்து 10 பாட்டு 8 தொகை இரண்டும் சேர்த்து 14 மேல்கணக்கு நூல்கள் என்று நாம் சொல்லுகின்றோம் இலக்கியத்திலே. 14 கீழ்கணக்கு நூல். அதேபோல் எத்தனை அறநூல்கள் 11, அகநூல்கள் 6, புறநூல்கள் 1 என்று 14 கீழ்கணக்கு நூல்களும் இலக்கியங்களாக நம் தமிழ் மொழியை வளம் வந்து கொண்டிருக்கின்றன. அது மட்டுமா? இலக்கியங்களை வளர்ப்பதற்காக தமிழ் சங்கங்கள், சங்ககால புலவர்கள், நிலத்திணைகள், ஊர்கள், நாட்டு மக்கள், மன்னர்கள், மலர்கள், விளையாட்டுக்கள் என்று தமிழ் இலக்கியம் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியை கொண்ட சிறப்பான, தொன்மை வாய்ந்த, செழிப்புற்ற, வழமையான, எளிமையான தமிழ் மொழியில் காணப்படுகின்றன. எம்மொழியிலும் இல்லை இவ்வளங்கள். சிறந்த செவ்வியல் தன்மை கொண்டது நம் தமிழ் இலக்கியங்கள். நம்மளுடைய இலக்கியங்கள் வாழ்வினுடைய பல்வேறு கூறுகளை அழகாக எடுத்து எம்புகின்றன. பல வடிவங்களில் எடுத்து எம்புகின்றன. வெண்பாவாக, குறள், புது கவிதை, கட்டுரை, பழமொழி, 96 வகை சிற்றிலக்கியங்களாக, கம்பராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்களாக, அது மட்டுமல்லாமல் வாய்மொழி இலக்கியத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுத்து இலக்கியங்கள் பல்வேறு பரிமாணங்களில் நமக்கு ஆக்கப்பூர்வமாக வாழ்வியல் நெறிகளை எடுத்து இயம்பிக் கொண்டு வருகின்றன.
அது மட்டுமா? சங்க இலக்கியம், நீதி இலக்கியம், பக்தி இலக்கியம், காப்பிய இலக்கியம் என்றும் உரை நூல்கள், புராண இலக்கியம், தல புராணங்கள், கட்டுரை, சிறுகதை, புதுக்கவிதை, ஆராய்ச்சி கட்டுரை, அறிவியல் தமிழ், கணினி தமிழ் என்று வடிவங்களில் இலக்கியங்கள் மனிதனுக்கு தேவையான அனைத்து வாழ்வியல் முறைகளையும் கோட்பாடுகளையும் விளக்கி சிறந்த வாழ்வியலுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக அமைந்துள்ளது நம்மளுடைய இலக்கியம். அது ஆக்கப்பூர்வமானதாக இல்லையா? ஆம். தொல்பழங்காலத்தில் பாண்டிய அரசர்களினுடைய ஆதரவினால் ஒன்றன் பின் ஒன்றாக சங்கங்களை நிறுவி இலக்கியங்களை ஆய்ந்து அறிந்து வருகின்றனர். அக்காலகட்டத்தில் வாழ்ந்த புலவர்கள், மக்கள், மன்னர், பெண்கள், தொழில் புரிவோர்கள், காதல், வீரம், போர், வாணிகம் என்று நாட்டினுடைய நடப்புகளையும் அவர்களினுடைய வழிமுறைகளையும் அவர்களினுடைய வாழ்க்கை நிலைமைகளையும் படம்பிடித்து காட்டுகின்றது நம் இலக்கியம் அல்லவா? இது ஆக்கப்பூர்வமானதல்லவா? இவ்வாறு நம் மூதாதையர்கள் வாழ்ந்த வரலாற்றினை அறிந்து அதன்படி உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியான தமிழ் மொழியை போற்றுவது நம்முடைய கடமை அல்லவா? உதாரணமாக சொல்லப்போனால் சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் கண்ணகியினுடைய வாழ்க்கை வரலாறும் மாதவியினுடைய வாழ்க்கை வரலாறும் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும், எதை விட்டுவிட வேண்டும், எவ்வாறு வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்ததல்லவா? பூம்புகாரினுடைய நிலைமையை எடுத்து சொன்ன ஒரு சிறந்த இலக்கியம் அல்லவா? சீவக சிந்தாமணி என்று பார்த்தோமானால் சீவக சிந்தாமணியில் சீவகனினுடைய வேதனைகளையும் சீவகனுடைய அந்த 9 வகையான திருமணங்களை பற்றியும் மற்றும் அவன் அந்த நாட்டினை எவ்வாறு கைப்பற்றுகின்றான் என்பதை பற்றும் வாழ்வியல் ஒழுக்க நிறைகளை அழகாக எடுத்து கூறுவது நம்முடைய ஆக்கப்பூர்வமான இலக்கியம் அல்லவா? ராமாயணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருவனுக்கு ஒருத்தி, சகோதரனுடைய பாசம், தாய்மையினுடைய மதிப்பு என்று பல்வேறு பரிமாணங்களை அழகாக எடுத்து காட்டுவது நம்முடைய கம்பராமாயணம் அல்லவா? கம்பனின் சித்திரம் அல்லவா? மகாபாரதத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தோமானாலும் பங்காளி சண்டை என்று சொல்வோமே, அதனால் எவ்வளவு விளைந்தது என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு முன் கண்ணாடியாக நின்று கொண்டு நம்முடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கின்ற இலக்கணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததில்லையா? எவ்வளவு இலக்கியங்கள்! ஏன் உதாரணமாக சுருக்கமாக சொல்ல போனால் தொட்டுக்கெட்டான் என்று பத்மாசுரனுடைய வாழ்க்கை வரலாறை படமடித்து காட்டுகின்றது நம்மளுடைய இலக்கியங்கள். தொடாமல் கெட்டான் என்று ராவணனுடைய வாழ்க்கை வரலாறை நம்மால் சுட்டி காட்டுகின்றது நம் இலக்கியங்கள். கெட்டவன் என்று ராமன் இது ஒரு டோபி வண்ணான் சொன்ன வார்த்தையினாலே தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நாட்டுக்காக வாழ்ந்தவன் இல்லையா? அரசாட்சி முறையை அழகாக எப்படி ஆள வேண்டும் என்று காட்டிக் கொடுத்தது. அதுபோல் கெட்டவன் ராமனின் மூலமாக நமக்கு அதனுடைய வரலாற்றை எடுத்து காட்டுகின்றது நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள் அல்லவா? கேளாமல் கெட்டான் என்பது பரசுராமனுடைய கதையை அழகாக நம் இலக்கியங்கள் சுட்டி காட்டுகின்றன. கொடுத்து கெட்டான் கர்ணனுடைய வாழ்க்கையை அழகாக எடுத்து இயம்புகின்றன. கொடாமல் கெட்டான் துரியோதனனுடைய வாழ்க்கையை எடுத்து இயம்புகின்றன. சொல்லி கெட்டான் அரிச்சந்திரனுடைய வாழ்க்கையை நம் இலக்கியங்கள் படம்பிடித்து காட்டுகின்றன. சொல்லாமல் கெட்டான் தர்மனுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை அழகாக எடுத்து காட்டுகின்றது. 100 முறை சொல்ல போனால் தொட்டு கெட்டான் பத்மாசுரன், தொடாமல் கெட்டான் ராவணன், கெட்டவன் ராமன், கேளாமல் கெட்டவன் பரசுராமன், கொடுத்து கெட்டான் கர்ணன், கொடாமல் கெட்டான் துரியோதனன், சொல்லி கெட்டான் ஹரிச்சந்திரன், சொல்லாமல் கெட்டான் தர்மன் என்று நம்மளுடைய வாழ்வை முறைகளை எதன் மூலமாக திருத்திக் கொள்ள முடியும், எவ்வாறு நம் வாழ்வியல் நெறிமுறைகளை நமக்கு ஏற்றாற்போல் நெறிப்படுத்தி வாழ வேண்டும் என்பதை அழகாக நமக்கு சுட்டி காட்டப்பட்டுள்ளது நம்முடைய இலக்கியம் அல்லவா? ஆக்கப்பூர்வமான இலக்கியம் அல்லவா?
இத்தகைய சிறப்பு வாய்ந்த உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியான தமிழ் மொழியினை போற்றுவதோடு மட்டுமல்லாமல் அவர்களைப் போல் வாழ்ந்து மேன்மை அடைய ஆக்கப்பூர்வமாக செயல்படுவோம். மனிதனை மனிதனாக்குவது நம் இலட்சியங்களே. ஆகவே நாம் அனைவரும் சிறந்த மனிதனாக வாழ்வோம், அறத்தை வளர்ப்போம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இலக்கியங்கள் இன்று மட்டுமல்ல என்றென்றும் ஆக்கப்பூர்வமானதே என்று கூறி நன்றி கூறி விடைபெறுவது சேலத்தில் இருந்து திருமதி கல்பனா. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.